அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். கடவுள் எத்தகைய அழைப்பை நமக்கு கொடுத்திருக்காரோ அந்த அழைப்புக்கேற்ப வாழ வேண்டும். ஒரு சிலரை ஊழியர்களாக, ஒரு சிலரை குடும்பத் தலைவராக, ஒரு சிலரை பணியாளராக, ஒரு சிலரை மெய்ப்பராக, ஒரு சிலரை போதகராக, ஒரு சிலரை கண்காணிப்பாளராக, ஒரு சிலரை சுவிசேஷர்களாக, ஒரு சிலரை நற்செய்தியாளராக, பல வகையில் கடவுள் பலரை அழைத்திருக்கலாம். ஆனால் அழைப்புக்கேற்ற வாழ்க்கை இருக்க வேண்டும். அடிப்படையிலே அழைப்புக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். எப்படி அழைத்திருந்தாலும் திருமுழுக்கில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். விட்டு விட வேண்டியவற்றை விட்டுவிட்டு, விற்று விட வேண்டியவற்றை விற்றுவிட்டு, விசுவசிக்க வேண்டியவற்றை விசுவசிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். திருமுழுக்கில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இரண்டாவது, முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவருடன் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள்தான் அழைப்புக்கேற்ப வாழ்க்கையை வாழ்கிறார்கள். எபிரேயர் 11:6 வாசிப்பது போல, கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாற அளிக்கிறார் என்று நம்ப வேண்டும். இத்தகைய ஆவிக்குரிய குணாதிசயம் உள்ளவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அழைப்புக்கேற்ப வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாமும் கடவுளின் அழைப்புக்கேற்ப வாழ்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.